ஆனால் தமிழை உயிராக கருதுகிற பெருந்தலையாளர்கள் இருக்கிற இந்த கூட்டத்தில் இயல் அறியாது, இசை அறியாது, நாடகம் அறியாத ஒரு தமிழ் பிள்ளை இங்கே வந்து நான் நிற்கின்றேன். நீங்கள் பொறுத்தர வேண்டும். எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி புதுவை தான், பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் பாரதியார் வந்த பிற்பாடுதான் அந்த தமிழ் சொல்லுக்குள் தன்னுடைய உணர்வை புகுத்தி விடுதலை வேட்கையை அதிகமாக ஊட்டி இந்த செந்தமிழை உயிர்த்தவனாக மாற்றினார். அதனால்தான் புரட்சிக்கவி பாரதிதாசன் கூட மொழி சார்ந்து சென்னை முத்தமிழ் சங்கம் சார்பாக ஐயாவுக்கு ஆக புதுவை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். புதுவை என்பது தலைமை தாங்கிவிடும். அதனால்தான் புதுவையிலிருந்து வந்த சகோதரிகள் மிக அழகாக தமிழை தமிழால் தமிழால் தமிழாகவே உயர்த்தி பாடினார்கள். அது இன்னொரு சின்ன சூற்றம். பேசுறாங்கன்னா அதுல என்ன இருக்கு நீங்க உற்று பார்க்க வேண்டும். பாண்டிச்சேரி என்பது பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் மட்டும் உகந்த இடம் அல்ல, எனக்கும் உகந்த இடம். என் மனைவியுடைய சொந்த புதுவை. எப்பயுமே தமிழுக்கு பரந்த மனம் உண்டு. அதை கொஞ்சம் தன்னுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டே பண்ணுவோம். அதில் தொடங்கி இந்த தமிழ் சங்கத்தின் மிக துடிப்பாக இருக்கிற ஐயா ராமமூர்த்தி தொடங்கி மருத்துவர் உஷாதேவி அவர்கள், நாடகத்தில் நடிப்பில் மிகச்சிறந்து கொண்டிருக்கிற திருபாஜி அவர்கள், வாசன் அவர்கள், காஞ்சிபுரத்தில் இருக்கிற என்னுடைய உயிர் தோழன் ஜலால், மாணிக்க வாசகம், இப்படி எங்கு பார்த்தாலும் நம்மூர் கோபிநாத், சிறந்த இளைஞர் துரையரசனுடைய பிறந்த நாள், சிந்தைவாசன், உஷாதேவி, சொல்லிக்கொண்டே போகலாம். கும்பகோணத்திலிருந்து வந்து கும்பகோணத்தில் கொழுந்து வைத்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதழில் இருந்து வருகிற எல்லா சொற்களுமே அற்புதமாக பொதுவாகவே அந்த சப்ஜெக்ட்ல ஒரு மனைவி கிடைச்சதே பெரும்பாலும். அதுவும் ஒரு தகுதி இல்லாமலுக்கு ஒரு சிறந்தவளை எனக்கு மனைவியாக வாழ்க்கை பெரும் தமிழாக இல்லால் இல்லையே நான் இல்லை, அதுதான் உண்மை. எனவே நான் இன்னொரு இடத்துக்கு போறதில்லை, அது அவசியமும் இல்லை என்று நான் மட்டும் கருதுகிறேன். இந்த கும்பகோணத்துக்காரன் பண்ண வேலை பண்ண சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது என்ன நல்ல வளமான இடம், நல்ல பச்சை பசேன்னு இடம், யாரோ உழைக்கலாம், திண்ணையில உட்காந்துட்டு அறுவடை என்ன பாட்டி நோட்டு பார்த்து எழுதிட்டு மீதி நேரத்தில் அப்படி கொண்டு வச்சில போட்டுட்டு சாப்பிட்டு அப்புறமா ஒரு தென்றல் காற்று வருகிற போது அமர்ந்து கொண்டு அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் தமிழாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு வளமா இருந்தது. கும்பகோணத்துக்காக அது மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா நாம அந்த இடத்துல எல்லாம் இல்லை. சென்னை நகரம் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். நமக்கு நதியே கிடையாது, நமக்கு கூவம் தான் நதி. அது வந்து கேவலம் இல்லை, அதுதானே கல்வி. சென்னை நகரம் மகிழக்கூடிய பெரிய நிதி கூவம் தான். ஆனால் நாங்கள் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், தமிழகத்தின் உச்சத்தில் இருக்கிற உண்மையாளர்கள். கசடு இருந்தாலும் கசட கற்று மேம்படுகிறவர்கள் தான் சென்னை வாசிகள். கும்பகோணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் சொல்லி மாசு மனசில் இருக்காது. எல்லாரும் நீங்க ஒரே இனம், நாங்க பல இனங்கள், பல மொழிகள், பல நாடுகள். தமிழர் சொன்னானே யாதும் ஊரே யாவரும் கேள்வி, நாங்க மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். தமிழ் கெசட்ல நாம் மட்டும்தான் நல்லவர்கள். அதுல நாங்க சொல்றதுக்கு பெருமைப்படுகிறோம். அதனால்தான் அவர்கள் தமிழில் பேசுகிற போது தமிழ் விளையாடுறாங்க. நமக்கெல்லாம் அந்த விளையாட்டு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ் என்பது எங்களுக்கு உயிர். தமிழ் விளையாடுகிற பொருள். தமிழ் சொற்களை வெறும் சொல்லாக பார்த்து பார்த்து மகிழ்கிற இடத்தில் நாம் இல்லை.
நம் தேசம் இல்லை, நம் உணர்வுகள் இல்லை, நம் தலைமுறை இல்லை. எதனால்தான் அந்த சொல்லை இல்லை என்று சொல்லி சுமக்க வேண்டும், மொழி ஒரு உணர்வை சுமக்க வேண்டும் என்று கருதி ரொம்ப சிரமப்பட்டு வந்திருந்தேன். ஒருவேளை தப்பா சொல்லுவோமோ, தமிழை நேசிக்கிற இருவரை நாம் தமிழ் வாய்ந்த உள்ளங்கள் கொண்டவர்கள் நாம் சொல்லக்கூடாது என்று சொன்னது இந்த தமிழனை. நான் உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த சமயம் பார்க்கிற போது உங்கள் சொற்களில் உணர்வும் உயிரும் தலைமுறை ஓட்டமும் விஞ்ஞானம் அதிகமாக கலந்திருக்கும் என்று கோமதியை பெருமையாக கருதுகிற இந்த சென்னை உங்களை எதிர்பார்க்கிறேன். எதுவுமே சாதாரணம். நான் 2 பேர் பேசும்போது எனக்கு ஒட்டப்புத்திரம் புகழ் வருதாங்க. நம்மளால முடியல சொல்லலாம், சொல்லிட்டோம். தமிழ் எல்லாரையும் வாழ வைக்கும். உலகத்திலேயே மொழி ஏன் தமிழ் சிறந்தது என்று சொன்னால், ஏன் சிறந்த மொழி? ஒரே மொழி தான் இருக்கிறதா? அது 5000 7000 மொழி இருக்கிறது. மொழி எல்லோருக்கும் தாய்மொழி தான். அதே உனக்கு மட்டும் தமிழ் தாய்மொழி, அப்புறம் தெலுங்கானா ஆந்திராவுக்கு ஆந்திரா தாய்மொழி இல்லையா? எல்லோருக்கும் அவன் மொழி தாய்மொழி தான். அதுதான் உயிர், அதுதான் மூச்சு. அது குறைத்து பேசக்கூடாது. மொழி என்பது உணர்வோடும் உயிரோடும் கலந்து இன்னொரு தலைமுறைக்கும் சேர்த்து உயர்ந்து நிற்கிறது, ஒற்றை எழுத்தாக இருக்கிறது என்பதால் தான் நம் தமிழ் மொழி உயர்ந்தது. 247 எழுத்துக்களிலே 42 எழுத்துக்கள் சொற்களாக மாறி உலகத்திற்கு உற்சாகமாக சொல்கிறது. அது எழுத்தல்ல, சொல்லல்ல, உயிர் என்று சொல்கிறது. அதனால்தான் நாம் மொழி சிறந்த மொழி. அதனால்தான் அந்த அன்னைக்கு நாம் ஆலயம் கட்ட வேண்டும் சொல்கிறோம். எல்லா மொழியும் அன்னை தான், ஆனால் அன்னைக்கு அன்னை தமிழ். அதனால்தான் அந்த அன்னையை கொண்டாடுகிற இந்த இடம் எனக்கு தன்னை வர வேண்டும் என்று கேட்ட பாரதியார் போல் இந்த இடம் எனக்கு மகிழ்வான இடம். வந்து அமர்ந்தது ஒவ்வொரு சொல்லிலும் அந்த கவிஞர் வெண்பாக்களையும் பல பாக்களையும் எடுத்து சொல்லி சொல்லி சொல்கிற பாண்டில் என் தமிழ் இவ்வளவு உள்ளடக்கி இருக்கிறதா? இசையும் இயலும் உணர்வுமாக இருக்கிற இந்த கவிதை எவன் வெல்லுவான்? எப்படி சாகும்? தமிழ் இனி மெல்ல சாகாது, வாழ்ந்து கொண்டே இருக்கும். நாம் இருக்கும் வரை தமிழ் இருக்கும், நாம் தலைமுறை இருக்கும். என்று சொன்னால் தலைமுறையை வளர வைத்து தன்னையும் காத்துக் கொள்கிற கல்வி இருக்கிறது சொன்னால் ஒரே மொழி நம் தமிழ் மொழி தான். 42 எழுத்துக்கள். நாம் 42 20 எழுத்தை தான் பயன்படுத்துகிறோம். தா, வா, போ, ஐ. ஐ என்பது விக்ரம நமக்கு தெரியல, முன்னாடி தெரியுது. ஐ என்று சொன்னால் ஆச்சரியம், ஐயன் என்றெல்லாம் பொருள் உண்டு. தை, தையெல்லாம் தையலும் என்று சொல்கிறோம், தைப்பதும் என்று சொல்கிறோம், மாதம் என்றும் சொல்கிறோம். கை, சி, தா, தி, தூ, தை. தா, தி, தூ, தை எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் உண்டு. நா, நீ. நான் என்று சொன்னால் நாக்கு. நாக்கை பற்றி வள்ளுவர் உண்மையிலே அவர் வள்ளுவன் மொழியை நாடுதான் வைத்தான். அதனால்தான் நான் காக்கேன்னு சொன்னான். உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அழிந்து விடும், ஆனால் நாள் இருந்து வருகிற சொல்தான் தலைமுறை தான் ஈடு. அதனால்தான் நம்முடைய தமிழ் கீழிருந்து தோன்றினாலும் அந்த மரபு மாறாமல் ஏதோ ஒரு பாண்டங்களில் ஏதோ ஒரு இடங்களில் அந்த குறியீடுகள் இருக்கிறது. எனவே அதுதான் நம் தமிழுக்குள்ள பெருமை. வா, வை, வௌ, மே, மா, போ என்று 20 எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் தமிழ் ஆய்ந்தவர்களுக்கு தெரியும், இன்னும் 27 எழுத்துக்கள், 22 எழுத்துக்கள் மிக அற்புதமான அந்த விடயங்களை சொல்கிறது. ஆ என்று சொன்னால் அகம் அல்ல, 8 என்று பொருள். ஆ என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆயர் பசு என்று தெரியும். ஈ என்று சொன்னால் தெரியும், ஈயை துற ஓட்டு என்று சொன்னால் அது ஒரு பூச்சி என்று தெரியும். ஆனால் ஈதல் என்றுதான் தமிழர் சொல்கிறார். ஊ என்றால் ஏன் எழுதுகிற போது அந்த முதல் பக்கத்துல ஊ என்று பொருள் என்று சொன்னால் அது சிவனுக்கு நாம் சொல்கிற ஒரு வணக்கம். அதனால்தான் எல்லாருமாக இருக்கிற சிவனே என்று சொல்லி ஊ என்று சொல்லி நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் அது சிவன் என்று பொருள். ஊ என்று சொன்னால் தசை, இறைச்சி. ஏ என்று சொன்னால் அம்பு.
ஐ உங்களுக்கு தெரியும், 5 என்று சொல்லலாம், தலைவன் என்று சொல்லலாம். ஓ என்று சொன்னால் ஏதாவது யாராவது பேசிட்டே இருக்கும்போது ஓ அப்படி என்று சொன்னால் கேட்பதல்ல, அடுத்து என்ன என்று கேட்கிறது சொல்தான் ஓ. நாம் அறியாமலே நம்ம நிறைய மொழியோடு நம்முடைய உணர்வு காட்டுப்பதாக நம்ம பயன்படுத்துறோம். எந்த மொழியும் கிடையாது. ஓ அப்படின்னா அடுத்து என்ன சொல்லு என்று கேட்கிற வினாச்சொல் தான் அது. அது அடுத்து கா. கா என்றால் சோலை. காடுக்கு முதல் எடுத்துருக்காங்க, காடு சோலை. கூ என்று சொன்னால் கூவுதல் மட்டுமல்ல, பூமிதான். அதனால்தான் கூப்பாடு போடுகிறோம். கூ என்று சொன்னால் பூமி, பாடு என்றால் பாடுபொருள். அதனால்தான் கூப்பாடு போட்டு நாம் வாழ்கிறோம், உழைத்து வாழ்கிறோம் என்ற சொல்லுக்கு தான் அந்த முதல் எழுத்து. அதன் பிறகு கை, அது காலம். கோ என்றால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு படம் எடுத்துட்டாங்க, அதனால அரசன் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சா என்று சொன்னால், அதனால சாணம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சாவடிச்சிருவாங்க. அது இறப்பை குறிக்கிற சொல், அதனால சா என்பதை அது குறிக்கிறது. அதன் பிறகு சீ என்பார். சீனி யார் வாழ்க்கையில் எந்த அம்மாவும் சொல்வார்கள், வாழ்க்கையில் சீனி சொல்லி பழக. சீ என்றால் இகழ்ச்சி, அதை பழகாதே என்று சொல்வார்கள். சோ என்று சொன்னால் துற்றச்சோர்வு, அது மதில் மேல். மதில் மேல் பூனையாக இருப்பது என்பதுதான் அது சோ என்று சொல்வார்கள். தா என்றால் கொடு. தீ என்றால் உங்களுக்கு தெரியும், சுடும், நெருப்பு. தூ என்று சொன்னால் கெடுதி. தூ நமக்கு கூட நம்ம அறியாத சொல்றோம், அது வந்து வெறும் தூய்மையை கெடுத்துவிடும் என்று சொல்கிற எழுத்தல்ல. அது தூ என்று சொன்னாலே அது கெடுதிதான். அதனால நீ தூண்டி பண்ணாத, துப்பிடாத. துப்பிடாத என்று சொன்னால் வார்த்தையை உமிழ்ந்து விடாதே, தவறான வார்த்தையை உமிழ்ந்து விடாதே என்பதுதான் தூ என்று அந்த துப்புறத்தையும் சொல்றோம். சொற்களையும் துப்பி விடாதே என்று சொல்வதற்காகத்தான் அந்த தூ என்று சொல்கிறோம். அடுத்து தே என்றால் நாயகன். தை என்று சொன்னால் மாதம். நா என்று சொன்னால் நாக்கு. நா காக்க என்று சொன்னால் நா. நாக்கிலிருந்து எல்லாம் பிறகு ஒரு சொல் பிறந்து விட்டால் வாழ்க்கையை மாறிவிடும், தலைமுறை மாறிவிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நம்ம சட்டசபையில ஒரே ஒரு மிகச்சிறந்தவர் எழுந்து நாட்டை சரியாக பயன்படுத்தாமல் போனதால் இன்று எவ்வளவு பேர் வந்திருக்காரு. ஒரு சொல் தான், அதுதான் நான் காக்க. ஏற்கனவே 2 காவல்காரர்களும் காத்திருந்தாலும் நமக்கு விடுறதில்லையே. மதில் சொல்றெல்லாம் உடைத்து விட்டு அந்த வார்த்தையை கோபம் வரும்போது எடுத்து வெளியில விட்டு சொல்லிவிடுகிறோம். அதனால்தான் வாழ்க்கை பிழையாகிறது. அதனால்தான் நாம் இவ்வளவு அழகாக உள்ள வச்சிருந்தாலும் காக்க வேண்டும், சொல்லிடும் என்பதற்காகத்தான் நாவை வைத்திருக்கிறார்கள். நாம் அதன் பிறகு நீ. நீ என்பது நின்னை. நே என்று சொன்னால் நேயம். நே என்று சொன்னால் நேயம். நை என்று சொன்னால் விருந்து. நோ என்று சொன்னால் நொண்டி. நவ் என்று சொன்னால் மறுத்தல். பா என்று சொன்னால் பாட்டு. அதை போகணும். அவங்க எங்க போனாலும் ஜெயிப்பாங்க சார். கும்பகோணத்தை பார்த்து நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமே, மயிலாடுதுறை, கும்பகோணம் பக்கத்துல கொஞ்சம் போனாங்க நாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த இடங்கள்லாம். பா என்று சொன்னால் பாட்டு. பூ என்று சொன்னால் மலர். பெய் என்று சொன்னால் மேகம். பை என்று சொன்னால் பாம்பு படம். போ என்று சொன்னால் செல். மா என்றால் மாமரம். சொல்லிக்கொண்டேன். இந்த உயர்ந்த ஒவ்வொரு எழுத்துக்களுமே சொற்களாக மாறி சுகம் பெறுவது நம் தமிழ் மட்டும்தான். அதனால்தான் நாம் தமிழ் எவனும் அழிக்க முடியாது, எந்த திசையும் நம்மளை அழித்து விட முடியாது என்பதுதான் உண்மையான செய்தி. அதிலிருந்து 2 எழுத்தை பற்றி பேசலாம் என்றுதான் நான் வந்தேன். சி போ 2 எழுத்து தான் என்னுடைய இந்த அரங்கத்திலே நான் சொல்லக்கூடிய கருத்தாக்கமான சொல். சி என்று சொன்னால் என்ன நிகழும், போ என்று சொன்னால் என்ன நிகழும். நம்முடைய இலக்கியத்திலே நிகழ்ந்த 2 வரலாற்று சம்பவங்களை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். ராமன் மிக அழகாக இருக்கலாம். ராமனுடைய தங்கை சூர்பனகை அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார். ராமன் மீது அவள் மகிழ்ந்து இவன் நம் வாழ்க்கையில் வேண்டும் என்று மனதில் நிலைத்து கொடுக்கிறார். வேண்டும் என்று பல்வேறு விதமாக சொல்கிறாள். லக்குவன் இடையிலே வருகிறான். வார்த்தைகள் அதிகமாக போகிற போது லக்குவன் சொல்கிறான், நிறுத்து, அதிகமாக பேசாதே. மேலும் மேலும் தொடர்கிற போது இலக்கவன் சொல்கிறான்,
அவருடைய மூட்டை அறுத்து விட்டு வேறு ஒன்றை மறுத்து விட்டு வெளியே போய் என்று சொல்லுகிறான். போ, இதோடு நிப்பாட்டி என்கிற அந்த சொல் போய்விடுகிறது. அவள் தங்கை தன் அண்ணனிடம் சொல்கிறாள், தனக்குத்தான் ராமன் வேண்டும் என்று சொன்னால் பிழையாக வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே பெண்கள் ஆண்கள் மட்டும் அவங்களே பெண்கள் அவர்கள் உண்மையை எப்போதும் அடுத்தவரிடம் சொல்வதில்லை. சொன்னால் என்ன பிரச்சனை என்று தெரியும். அதனால் தன்னை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொல்லி, அண்ணா உனக்கு ஏற்றவள், நம் இடத்தில் இருக்க வேண்டியவள், நம் குலத்திற்கு பெருமை சேர்க்க போகிறவள், அவளை பார்த்தேன், அவள் உங்களுக்காக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லாடலை பயன்படுத்தினேன். ஆனால் அங்கே இருப்பவன் என்னுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய குலத்தையும் புரிந்து கொள்ளாமல் மூக்கை அறுத்து விட்டான், அவனை விடக்கூடாது என்று சொல்ல அவர் கேட்டு அப்படியே நடந்தார் என்று இல்லை. அவர் கேட்டார், இல்லை என்ன நடந்தது, இப்படித்தான் நடந்தது என்று சொன்ன பிற்பாடு அவன் கோபமாக தங்கை சொன்னதற்காக நேராக சென்று சீதையை அழைத்துக் கொண்டு வந்து அவன் வைத்து விடுகிறான். அதனால்தான் அந்த இலக்கியமே மாறுகிறது. அந்த ஒரே ஒரு சொல் சீ போ, இந்த வார்த்தையில் அந்த அந்த இலக்கியமே மாறுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு சொல் தான். நாடுவதை வேண்டாம் என்று சொல்வதும் அந்த ஒரே ஒரு இடத்தில் தான் நிகழ்ந்து விடுகிறது. போ என்கிற வார்த்தையை மகாபாரதத்தில் உற்று பார்த்தார்கள். 2 பேரும் ஒன்றாக பிறக்கிறார்கள். இவன் 100 பேர், இவன் 5 பேர். உனக்கு வேண்டிய எடுத்துக்கொள், எனக்கு வேண்டிய நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சண்டையிடுகிற போது அவன் கேட்கிறான், 5 நகரங்களை கொடு, முடியாது போ. வேண்டாம், 5 கிராமங்களை கொடு, முடியாது போ. 5 வீடு கொடு, முடியாது போ. வேண்டாம், நிற்பதற்கு 5 அடியாவது கொடு, முடியாது போ. ஊசி முறை அளவு கூட உனக்கு தரமாட்டேன் போ என்று சொந்த ரத்தம் உள்ள இந்த சகோதரர்களை போ என்று சொன்னதனால்தான் ஒரு மகாபாரதம் உருவாகியது. மன விசாலம் இல்லாது போன அந்த இதயத்தில் இருந்து வந்த வார்த்தை போ என்ற வார்த்தை தான் பாண்டவர்களை வதம் செய்வதற்காக அந்த நிகழ்த்தியது. மனம் விசாலமாக ஒரு சொல் என்பது வாழ்க்கையை மிக மோசமாக ஆக்கிவிடும், மிகவும் சிறப்பாக ஆக்கிவிடும். அதனால்தான் வள்ளுவன் சொல்கிறான், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் பெற்றோர்கள். வாழ்க்கை உயர்வும் தாழ்வும் எங்கேயோ வருதில்லப்பா. உனக்கு சாப்பாட்டுக்கு வேண்டுமானால், பசிக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து வந்துவிடும். ஆனால் உன் வாழ்வும் உயர்வும் தாழ்வும் எங்கிருந்து வருகிறது சொன்னால் உன் சொல்லிலிருந்து வருகிறது. மிகச் சிறப்பாக இவர் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர் மனம் மகிழும். மனம் மகிழ்வதால் தமிழ் சொற்கள் வளரும், சொற்கள் வளர்வதால் நாம் மகிழ்வோம், தமிழ்நாடு வளரும் என்று புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லாடலை பயன்படுத்தினால் வாழ்வு வரும். இதான் வள்ளுவன் சொல்றாங்க. எதை பார்த்தாலும் டக்குன்னு பேசுறாங்க, யோசிச்சு பேசுங்க. சொல் என்பது வெறும் சொல் இல்லை. அதான் நான் சொன்னேன், இந்த 2 கவிஞர்களும் மிக அழகாக அந்த சொற்களினுடைய மேம்பாடு, சொல்லும் விளையாடிக் கொள்ள அந்த அழகு பாருங்க, ரொம்ப அழகாக. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான், பீலிவை சாப்பாடு மச்சிருமம் பண்டம் சாரம் வச்சு பெய்யும். அது மயில் இறங்குதான் என்றாலும் அதிகமாக நாம் சுமந்து கொண்டு அதை அந்த வண்டியை ஏற்றி போனால் அது அச்சு முறிந்து விடும். அதனால்தான் தமிழ் சொற்களை உணர்வுகளாக உழைப்பினுடைய அருமை புரிந்து நம்ம நாடும் மக்களும் இருக்கிற நிலைமைகளை புரிந்து கொண்டு அந்த பொருள் உள்ளாடி சொற்களை பயன்படுத்தினால் நாளைய தலைமுறைக்கு அது பயன்படும். நாம் அதை பாடமாக எடுத்து படிக்கலாம். மகிழ்ச்சிதான் என்றாலும் தாய்மார்கள் தன் பிள்ளையை மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சுகிற போது அவன் நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி அன்பே ஆரியரே என்று சொல்கிறார்களே, அதுபோன்று அம்மா என்றால் வா, ஆசை முத்தம் தா, இலையில் சோறு போட்டு ஈயை தோறு போட்டு என்று சொல்கிறார்களே, வெறும் சொற்கள், வாழ்வியல் தத்துவம். இந்த பிள்ளை கேட்கிற போது கூட வாழ்வியல் தத்துவங்களாக சொற்களை மாற்ற வேண்டும். பார்த்து நட என்று சொன்னால் பாதையை பார்த்து நடல்ல, நீ முன்னால் இருக்கிற சமூகத்தை பார்த்து நட, உன் வாழ்வியலை பார்த்து நட, ஒழுக்கத்தை பார்த்து நட. நம் முன்னோர்கள் பெருமையாக இருப்பது போல் நீ நட என்றுதான் அர்த்தம். ஆக ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வாழ்வியல் இருக்க வேண்டும். அந்த சொற்கள் சுமை தாங்கியாக இருக்க வேண்டும்.
அது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது என்றுதான் தமிழனை விரும்புவாள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த அழகிய அரங்கம், மிகச்சிறந்த படைப்பாளராகவும் சிந்தனையாகவும் இருக்கிற அரங்கம் வெறும் பொருட்களால் தூண்டுதாலேயே இந்த அன்னை மகிழ்ந்து விடுவாள் என்று நான் கருதவில்லை. எல்லா துறையிலும் இருக்கிற ஒருவன் திறமை இருந்தும் போய் போரிடவில்லை என்று சொன்னால் அவன் வீரன் அல்ல. காக்க வேண்டும், தமிழை துதிப்பதாக முக்கியம். தமிழை காக்க வேண்டும், தமிழை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள், ஜாதிகள், மதங்கள், தலைமுறை இடைவெளிகள், நம் பிள்ளைக்கு சொல்கிற வாழ்வியல் நெறிமுறைகள் யாவற்றையும் அந்த சொற்களுக்குள்ளே புகுத்தி கவிதையாய், கதையாய், நாடகமாய் பார்க்கவில்லை என்று சொன்னால் தமிழ் எப்படி வாழும்? வாழும் உங்கள் சொற்களால் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை மேலாக இருக்கிற மூதாதையராகத்தான் கருதி நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் தம்மின் தம்மக்கள் பெரியது என்று வள்ளுவன் சொன்னதை யாவரும் விரும்புவர். அப்படித்தான் இந்த சிறுபிள்ளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கொண்டாடுவதெல்லாம் முக்கியம். கொண்டாடுகிற போதே நாம் இன்னொரு நாளை வளர்த்து செல்கிற அழகான நாளாக மாற்றி அமைக்க வேண்டும் இந்த தமிழ். நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். எளிமையாக இருப்பது எப்படி? இந்த மொழி மிக எளிமையாக இருக்கிறது, எளிமையாக சொல்லும். அது எப்படி என்று சொன்னால், அலெக்சாண்டர் ஒரு நாள் காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார். முன்னால் ஒரு 10 வீரர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அங்கே வாழ்க்கையை பெரிதாக வேண்டாம், என்ன எடுத்துக்கொண்டு வாழப் போகிறோம், எளிமையாக வாழ்வோம் என்று ஒரு முனிவர் எல்லாம் துறந்து, ஆடையும் திறந்து, ஒரு தனி காய் இருக்கிற மரங்கள் இருக்கிற பகுதியில் படுகிறார், எழுதுகிறார், அதிரவனை துதிக்கிறார், பசி வந்தால் உண்கிறார். அப்படி இருந்து கொண்டிருக்கிற போது அலெக்சாண்டர் வருகிறார். ஆடையிட்டு ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி வீரர்களெல்லாம் வந்து நகரங்கள் என்கிறார்கள். அவன் சொல்கிறான், ஏற்கனவே நகர்ந்துதான் இருக்கிறேன், எங்கள் போங்கள் என்று சொல்லும் போது அவன் சொல்கிறான், இல்லை, யார் வருகிறான் தெரியுமா? அலெக்சாண்டர் வருகிறான். அலெக்சாண்டர் யாரு தெரியுமா? அட யாரா என்னப்பா, வழி இருக்கிறது, போப்பா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அலெக்சாண்டர் இறங்கி வந்து எதிரே நிற்கிறார். பார்த்தால் நிர்வாணமாக கொண்டிருக்கிறார். பற்றத்தான் பற்றி எனக்கு எதுவும் வேண்டாம், மகிழ்வாக இருக்கிறேன், என்னை எதிரே நிர்பந்திப்பது, இயற்கையும் நானும் ஒன்றோடு ஒன்றாக ஊடுருகிற இந்த மனித வாழ்க்கைக்கு போதுமானது நினைக்கிற சித்தம்போடு ஒருவன் இருக்கிறான். அவனிடம் வந்து அலெக்சாண்டர் இங்கு கம்பீரமாக இருக்கிறார். நான் யார் தெரியுமா? தெரியாது. 4 திசைகளையும் அடைக்க ஆக அலெக்சாண்டரை பற்றி உனக்கு தெரியாதா? நீ இங்கே தானே இருக்கிறார், இது என் காடு. ஓ, இது உன் காடா? ஓஹோ, தெரியாது. மறுபடியும் ஏற்கவில்லை என்று பார்த்து கோபப்படுகிறார். அலெக்சாண்டர் தெரியாமல் ஒருவன் இருப்பதா என்று வாளை உருவி கொள்ளுகிற போது அவன் சொன்னான், ஓ, இப்படி நன்றாக புரிகிறது, நன்றாக புரிகிறது, யாருக்கு தெரிந்து விட்டது? அலெக்சாண்டருக்கு பெருத்த மகிழ்ச்சி. வாளை உருவினால்தான் விஷயமே தெரிய போகிறது என்று சொல்லி வாளை மறுபடியும் அந்த உள்ளே போட்டுக்கொண்டு சொன்னான். அதான் தெரியல அலெக்சாண்டர். சொல், நான் யார்? நீ என் அடிமையின் அடிமை. என்னது அடிமையின் அடிமை? வாழ உள்ள போட்டு பேசாம எடுத்துக்கலாமோ? இந்த அலெக்சாண்டருக்கு கோபம் வருகிறது. அடிமையின் அடிமை விளக்கம் சொல், இல்லையா நான் உன்னை கொய்து விடுவேன். ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கோபம் அடிமை. கோபம் வராமல் பார்த்துக் கொள்கிற வாழை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், கோபத்தை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன். ஆனால் அந்த அடிமையை நீ ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அடிமையின் அடிமை, கோபக்காரன் பேசும்போது சொல்ல வருகிறாய். எனவே நீ அடிமையின் அடிமை என்று புரிந்து கொண்டேன். அதனால்தான் அலெக்சாண்டர் அடிமையின் அடிமை என்று சொன்னார். அப்பொழுதுதான் அலெக்சாண்டர் புரிந்தது, ஓஹோ, எல்லா படைபலங்களும் பொருளும் புகழும் இருந்தால்தான் நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு அலெக்சாண்டரை ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக எளிமையாக வாழ்ந்து விட முடியும் என்று ஒருவன் காண்பித்து விட்டான் என்று சொன்னால், இவன் தான் என் வழிபடத்துறையில் இறங்கி வழிபட்டு விட்டு வெளியே சென்றான் அலெக்சாண்டர். நாம் வாழ்வில் புரிந்து கொள்வது மிக எளிமையா. நாம் அடுத்தவருக்கு அறிவுரை சொல்கிற சொற்களாக இல்லாமல் அதுவாக நாம் மாறிவிடுவது என்பது மிகவும் சுலபம். அதனால்தான் அறிவுரை யாரும் சொல்வதை எந்த பிள்ளையும் கேட்பதில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு வீட்டில் நான் போயிருந்தேன். அந்த பிள்ளையிடம் அப்பா சொல்லிக் கொண்டிருக்கார், ஏன்னா ஸ்கூல்ல போய் நீ வந்து தப்பா பேசுறியே, பொய் சொல்றியே, இதெல்லாம் நியாயமா என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்க அமைதியாக இருந்து கொண்டிருந்தான்.
அப்பொழுது ஒரு அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. எடுத்தார், பேசினார், கொடுத்து விட்டு நான் இல்லை என்று சொல்லி பெரிய பைப் என்று சொல்லி இந்த பிள்ளையிடம் கொடுத்தான். அவன் வாங்கி ஒரு மாதிரி பார்த்தான், அதுலயே செத்து போயிட்டாரு. ஏன்னா அழைப்பு வாங்கி நம்ம முறைக்கிறானே என்று பார்த்து எங்க அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. நான் வச்சுட்டேன். படாத ஏன்னா ஒரு அப்பனை காப்பாற்றையே நீ எல்லாம் ஒரு பிள்ளையான்னு அவன் திருப்பி மறுபடியும் பார்த்துட்டு போயிட்டான். என்ன பிள்ளை விடாதான், எவ்வளவு சிரமப்பட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சு அனுப்புறேன், ஒரு அப்பாவை காப்பாற்ற இதெல்லாம் எப்படி நம்மளை காப்பாற்ற போறான் என்று சொல்லிக்கொண்டு வெளியே போய் அவர் அழைப்பு பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய அம்மாவிடம் சொல்லி அவன் கேட்டான், ஏமா எப்படிமா இவங்களோட வச்சு நீ குப்பை ஓடுற, இவர் பொய் சொல்ல கூடாது என்ன திட்டு வந்து நான் இல்லைன்னு சொல்றாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அப்பா இருக்கிறது அப்படின்னா சொல்லக்கூடாதுடா, அவர் வந்து அப்பா சரிதான் நம்ம சொல்லக்கூடாது, அதனால உங்ககிட்ட வந்து சொன்னேன், நீ தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. ஆனா உண்மை இதுதான், தகுதி என்பது நாம இருக்க வேண்டும், அறிவுரை சொல்வது. பார்த்து 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 பழகி 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 வருகிற கற்றுக் கொண்டிருக்கிற சமூகம் தான் நம் சமூகம். தந்தையை பார்த்து, மூதாதையரை பார்த்து, மற்றவர்களை பார்த்து பார்த்து படித்து படித்து வந்ததால்தான் இந்த தமிழ் கலாச்சாரமாக மாறியது. சொல்வதால் பார்த்து பார்த்து நடைமுறையை தேர்ந்து தேர்ந்து அப்படி வந்ததால்தான் ஒரு தமிழன் உலகத்திற்கு சரியாக முன்னாடி இருக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த கலாச்சாரத்தை பார்த்துத்தான் அதிசயித்துத்தான் ஒரு சீனாக்காரா மகாபலிக்கு வர்றாங்க. நம்மளை என்றுமே மன்னிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பிரதமர் வந்து வேட்டி கட்டுறார், கட்டிக்கோ ஒட்டிக்கோ. ஒரு தமிழோடு எல்லாம் வந்து சேர்த்து தமிழ் தனித்து நின்று எல்லோரையும் அரவணைத்து பெருமைப்படுகிற மொழி என்று சொன்னால் அந்த மொழி உங்கள் நாவிலும் நெஞ்சிலும் இருக்கிறது என்பதற்கு பெருத்த மகிழ்வு. இந்த மகிழ்வால் இந்த தமிழனை வளரும் ஆலயம் வரும் என்று சொல்லி இந்த நிறைவோடு நன்றி.